அன்பரசி விசுவாசி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லு லிங்க் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம அன்பரசி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டையும் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போன்னு பார்த்தா அந்த நகை வந்து தந்திரமான முறையில் நம்ம அன்பரசி தான் வச்சுருந்தாங்கல்ல. சிவகாமி வந்து முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்ததுனால அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க நமக்காக. ஒரு பக்கம் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்ன அனன்யா, நீ வந்து கெட்டது செய்கிறதுக்காக அவ்வளோ தூரம் வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் நல்லது செய்கிறதுக்காக நான் யோசிச்சுட்ருக்கேன், நான் ஜெயிக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அதோடையாக வந்து முடிவு பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து போகிறாங்க. விஸ்வா வந்து யோசிக்கிறாங்க, அன்பரசிக்கு ஆப்பு வைக்கணும்னு நினச்சா அனன்யா, ஆனால் ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டா நம்ம அன்பரசி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வசந்த் வந்து கேட்குறாங்க, என்ன அனன்யா, நீயே உங்கள் அக்கா மேலே இருக்க பாசத்தினால நகையை திருப்பி அங்கேயே வச்சிட்டியோ? இல்லை வசந்த், அது என் வீட்டில் கபோர்டில் என் ரூம்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்குங்கிற? ஆமாம், நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி அதே மாதிரி நகையை வந்து இவளால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு? எனக்கும் ஒன்றும் புரியல. வீட்டில் போய் பார்க்குறேன், நம்ம 2 பேரும் இதே மாதிரி பேசுனா சரிப்பட்டு வராதுன்னு வசந்த் வந்து சொன்னனால அங்கேருந்து வந்து கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு போய் அந்த கபோர்டு வந்து திறக்கிறாங்க. நகை கையில் இருக்குது. சே, இந்த நகை இங்கே இருக்குது. அப்போனா அன்பரசிக்காக உதவி செஞ்சது யார்? எனக்கு சுத்தமாக தெரியலையே. நம்ம அனன்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அனன்யா இது மாதிரிலாம் தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னு சிவகாமி கண்டுபிடிச்சி தான் இது மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சிவகாமி வந்து நிற்கிறாங்க. இது தெரியாமல் இந்த நகையை வச்சு இன்னொரு நாள் வந்து நம்ம யோசித்து திட்டம் போட்டு அன்பரசியை வந்து பழி வாங்கிக்கலாம், இல்லைனா பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா கன்னத்தில் பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. சிவகாமி, என்னடி நினச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் சத்தியமாக திருந்த மாட்டல, எப்படி திருந்துவ? உன்னை வளர்த்தது சிவகாமி ஆச்சே, அவன் உன்னை திருந்த விட்டுருவாளா? சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி இந்த வீட்டில் நம்ம தான் வந்து ராஜ்யம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி உன்னை வளர்த்தன்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேட்டாவது திருந்தி நல்லவளா வாழப்பாரு, இல்லைன்னு வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டம்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னவா நினச்சிட்டு இருக்க? இனிமேட்டு நீ இங்கே வெட்டி முடிச்சதெல்லாம் போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா என்னால் இங்கேருந்து வர முடியாது. ஏய், லக்கேஜை பேக் பண்ணுறியா இல்லையாலாம் தெரியாது, 4 துணி தானே வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்களே வந்து லக்கேஜை பேக் பண்ணிட்டு தரத்தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பத்மா மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. பேசிகிட்டு இருக்கிறப்ப சிவகாமி வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணு இங்கே இருந்த வரைக்கும் போதும், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பத்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது சரி வராது, என்னதான் சம்மந்தம் பண்ணுற இடமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனஸ்தாபம் வந்துச்சுன்னா எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது பார்த்து உஷாராக நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர், ஆமாம் என்னோட ஆசை கனவுகள் தான் எல்லோரும் வந்து இல்லாமல் ஆக்கிட்டீங்களே, நான் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இனிமேட்லாம் எனக்கு கல்யாணமே வேணாம், என் லட்சிய பாதையை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல லட்சிய பாதையா, என்னடி புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்க, உன்னோட லட்சியம் என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவகாமி, அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நான் இப்போ வந்து தெளிவான மைண்ட் செட்டில் இருக்கேன். எப்படி அனன்யா வந்து யோசிக்கிறான்னு மட்டும் பாருமா. அன்பரசி வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஒலிம்பிக்கில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறல, அதே மாதிரி தான் நானும் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பார்க்க போகிறேன், அந்த ஓட்டப்பந்தயத்தில் நானும் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா இதை பார்த்தோன்னு வந்து, என்னடி உனக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு பார்த்தா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அல்சேட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நம்ம சந்திரசேகரும் சிவகாமியும் வந்து பேசுகிறாங்க. அதான் உன் அம்மா வந்து தெளிவாக தானே சொல்கிறா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கு இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க? வா அனன்யா, உனக்கான நல்ல எதிர்காலத்தை நாங்கள் அமைச்சு தரோம். அப்பா கல்யாணத்தை விட்டால் வேறு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது தான் பத்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க, என்னால் தான் அனன்யா வந்து இது மாதிரி முடிவெடுத்திருக்கா, பரவாயில்ல கொஞ்ச நாள் அனன்யா வந்து இங்கேயே இருக்கட்டும், சம்மந்தி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க, அனன்யாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், இங்கே இருந்தால் தானே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறா. அந்த நிம்மதியை வந்து கெடுக்க வேணாம் பத்மா, இவனோட பிடிவாதம் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும், அடுத்தது இவ எந்த நோக்கி வந்து பயணிப்பான்னு தெரியும், நிச்சயம் அன்பரசிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவகாமி வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல பரவாயில்லைங்க, அவள் ரொம்பவே பாவம், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இந்த வீட்டுக்கு அன்பரசி தான் மருமக, அவன் தான் வந்து மருமலாகி தானே வந்திருக்கா, இப்போ நிச்சயம் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது, இதுக்கு நான் அஷூரன்ஸ் வந்து தரேங்கிற மாதிரி சந்திரசேகர்கிட்ட வந்து நம்ம பத்மா வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பைய எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு உள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு இல்லைங்க, நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதெல்லாம். இந்த வீட்டுக்கு அன்பரசிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, அனன்யாக்கெல்லாம் இந்த வீட்டில் உரிமையே இல்லை அப்படின்னு சந்திரசேகர் சிவகாமி சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. பத்மா வந்து சிவகாமி கிட்டே வந்து பேசுகிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் அனன்யாக்கிட்ட பேசி அவள் மனசை வந்து மாற்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி கொடுக்கணும்னு போகிறாங்க. நம்ம பத்மா போனோன்னே அனன்யாட்ட வந்து பேசுகிறாங்க,
நீ என்னம்மா நீ இப்படி நினச்சிட்டு இருக்க? உன்னோட பிடிவாதமான குணத்துக்கும் நானும் ஒரு முக்கியமான காரணம். நான் தானே உனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தியா இது மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதான் கீழே நானே சொல்லிட்டேனே, ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நிச்சயம் வந்து நான் ஜெயிக்கணும். அதுக்காக தான் அவங்க அம்மா கிட்ட வந்து உன்னோட சாதனை பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டனால தான் உனக்காக பெர்மிஷன் வந்து வாங்கி தந்தேன். நிச்சயம் வந்து நீ ஓடி சாதிக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது தான் வசந்த் வந்து யோசிக்கிறாங்க. இவ ஒரே செகண்டில் ஏகப்பட்ட வாட்டி முடிவை மாத்துறா, அடுத்தடுத்த திட்டத்தெல்லாம் தெளிவாக வந்து போடுறா. நம்மளோட எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறாளே. சிவகாமி தெரிஞ்சிட்டாங்க, ஆனால் அவங்க பொண்ணு சிவகாமியோட 10 மடங்கு மாசாக இருக்காங்கிற மாதிரி தான் வசந்த் வந்து திங்க் பண்ணுறாங்க. பத்மா வந்து நான் உனக்காக இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் என்ன கனவு காண்றீங்களா? நிச்சயம் வந்து நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும், இல்லை அவங்க நிம்மதியை வந்து நான் இந்த வீட்டில் இருந்துகிட்டே வந்து நிம்மதி இல்லாமல் நான் ஆக்கணும். இது ரெண்டும் தான் என்னோட திட்டங்கிற மாதிரி தான் அத்தனையே வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம அன்பரசி வந்து தயங்கி தயங்கி வந்து விஸ்வா ரூம்குள்ள வந்து போகிறாங்க. அவங்க வந்து அனன்யாவுக்கு வந்து கோச்சிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அனன்யாவோட ஆசை என்ன ஏதுன்னு தெரிஞ்சோன்னே அதை நோக்கி பயணிக்கிறது தான் நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி இது எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்னே, தெளிவாக தான் சொல்கிறியா? அவளுக்கு நான் கோச்சிங் பண்ணணுமா? இதெல்லாம் சரியில்லைம்மா, நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ என்ன வேணான்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் மாசா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஸ்வா இல்லைங்க, நீங்கள் எனக்காக அவளுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம அன்பரசி.